கலியுகம் என்றால் என்ன? அது எப்போது முடியும்? கலியுகம் இந்து மதத்தில் ஒரு யுக சுழற்சியில் வரும் 4 யுகங்களில் கடைசி மற்றும் மோசமான யுகமாகும். உலகம் 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை சத்திய யுகம், நேர்மை, திரேதா யுகம், ராமன் காலம், துவாபர யுகம், கிருஷ்ணன் காலம், இப்போ இருக்கிறது கலியுகம். இது ஆரம்பமானது கிருஷ்ணன் பூமியை விட்டு சென்ற பிறகு சுமார் 3092 பிசி. கலியுகத்தில் என்ன நடக்கும்? மக்கள் உண்மையை விட அதிகமாக பொய் சொல்வார்கள். பணம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். மனிதம் இல்லை. கோயில்கள் கூட பக்திக்காக அல்ல, வியாபாரத்திற்காக நடத்தப்படும். குழந்தைகள் பெற்றோரை மதிக்க மாட்டார்கள். போலி சாமியார்கள் உருவார்கள். இயற்கை பேரழிவுகள் சாதாரணமாகிவிடும். மற்றும் மிக முக்கியமாக, மக்கள் தங்கள் உள்ளே இருக்கும் தெய்வீக சுயத்தை மறந்துவிடுவார்கள். கலியுகம் எப்போ முடியும்? கலியுகம் 432,000 ஆண்டுகள் நீடிக்கும் என்று கருதப்படுகிறது. மேலும் இதுவே மிக குறைந்த காலம் கொண்ட யுகமாகும். இப்போ வரை வெறும் 5000 ஆண்டுகள்தான் தாண்டிச்சி. அப்படின்னா அதாவது போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம். நம்ம இன்னும் ரொம்ப நாளைக்கு இந்த யுகத்தில்தான் இருக்கணும். கலியுகம் எப்படி முடியும்? விஷ்ணுவின் 10வது மற்றும் இறுதி அவதாரம் கலியுகத்தின் இறுதியில் தோன்றும். அவர் ஒரு வெள்ளை குதிரையில் சுடர்விடும் வாளை ஏந்தி கல்கி தீமையை அழித்து தர்மத்தை மீட்டு எடுப்பார். அதுதான் புதிய சத்தியயுகம் ஆரம்பிக்கிற சமயம். ஆனால் கல்கி அப்படி வருவதில்லை. சமூகம் முற்றிலுமாக உடைந்து போகும்போதுதான் அவர் வருவார். கிட்டத்தட்ட மறைந்து மனிதகுலம் ஒளிக்காக மன்றாடும்போது நாம் என்ன செய்ய முடியும்? இந்த யுகத்தில் கடவுளின் நாமத்தை உச்சரிப்பது, நாம ஜபம் மிகச்சிறந்த வழி. நல்லதை செய்யறது ஓரளவாவது மிக முக்கியம். அன்பாக இருங்கள். இந்த யுகத்துல சிறு தர்மமும் பெரிய பலன் தரும். கலியுகம் இருண்டது என்பதால் ஒரு தீப்பந்தம் போதுமே ஒளி தர. நாம பெர்ஃபெக்டாக வேண்டாம், மனிதராக மட்டும் இருந்தாலே போதும்.